வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேபி சோப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் பேபி சோப் எப்படி பண்ண போகிறோம், இதோட அடிட்டிவ்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஓட் மீல் வச்சு தான் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு சோப் எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆட் பண்ணுற ஆயில்ஸில் இருக்க ஃபேட்டி ஆசிடும் காஸ்டிக் சோடாவில் இருக்க அல்கலியும் கம்பைன் ஆகும்போது நியூட்ரலைஸ் ஆகி சாப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலயமா நமக்கு சோப் ரெடி ஆகுது. இந்த காஸ்டிக் சோடா நமக்கு மாறாது இன்க்ரீடியண்ட். ஆனால் ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஆயில் என்ன டைப் ஆஃப் சோப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. லைக் இப்போ வந்து நம்ம பேபி சோப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பேபி சோப்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு மாய்ஸ்சர் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆயில்ஸ் தான் தேவையே தவிர லேதரோ இல்லை கிளென்சிங்கோ வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படாது. இப்போது நம்ம சோப் மேக்கிங் பேபி சோப்புக்கு மேக் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அடல்ட் சோப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சூப்பர் ஃபேட் பார்த்திங்கன்னா 1 to 7 இருக்கணும். பட் பேபி சோப்புக்கு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு மாய்ஸ்சர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆயில் சூஸ் பண்ணும்போது பேபி சோப்புக்கு லேதர் கொடுக்குறதாவோ கிளென்சிங் அதிகமாக இருக்கிறதாவோ அப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இன்னொரு விஷயம், ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோ எசென்ஷியல் ஆயிலோ சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது பேபி சோப்புக்கு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பேபி ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அந்த ரீசனுக்காக ஃப்ராக்ரன்ஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா. இது NaOHன்னு சொல்லுவாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடோட ஷார்ட் ஃபார்ம். இந்த காஸ்டிக் சோடா வந்து ரொம்பவே அதிக அல்கலைனாக இருக்கும். அதாவது pH வந்து 13 இருக்கும். இதை நம்ம டைரெக்டாக கையில் தொடுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து சேஃப்டி மெஷர்ஸ், க்ளவுஸ், ஐ காகுல், ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே காஸ்டிக் சோடாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறது பெட்டர். நம்ம சைடில் பக்கத்தில் பெட்ஸோ இல்லை குழந்தைங்களோ இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த காஸ்டிக் சோடா தான் ஆயில் கூட கம்பைன் ஆகும்போது சோப் வரதுக்கான காரணமாக இருக்க ஒரு இன்க்ரீடியண்ட். இது ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்ட். அடுத்த இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆயில். இது வந்து நல்லா கண்டிஷனிங் பண்ணும், நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். இது வெயில் காலத்துலேயும் நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். வெதர் வந்து சேஞ்ச் ஆகுது, பனிக்காலம், ட்ரை ஸ்கின் வரும் இல்லை பனிக்காலத்தில், அந்த டைமே இந்த ஆயில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். அதே சமயத்தில் நம்மளோட சோப் வந்து ஜென்டலாக லேதர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓட் மீல். இது வந்து ஓட்ஸ் பவுடராக யூஸ் பண்ணுறோம் நம்ம இந்த சோப்புக்கு. இது நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும் பேபி ஸ்கின்க்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸ் வராமல் பாதுகாக்கும். பேபிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக ஓட்ஸ் பவுடரை வாட்டரில் கலந்து விட்டு அதை அவங்களுக்கு வாட்டர் பாத் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆர் எசென்ஷியல் ஆயில். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எசென்ஷியல் ஆயில் வந்து பேபி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணாதீங்க. அது சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கனால ரொம்பவே எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இப்போது இந்த இன்க்ரீடியண்ட்லாம் எவ்வளோ எடுக்கணும், அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற கால்குலேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அமௌண்ட் ஆஃப் ஆயில் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதில் 184 கிராம் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயிலும் 16 கிராம் வந்து கேஸ்டர் ஆயிலும் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயிலோட சாப் வேல்யூ 0.135, கேஸ்டர் ஆயிலோட சாப் வேல்யூ 0.128. இப்போது காஸ்டிக் சோடா எவ்வளோ வேணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அமௌண்ட் ஆஃப் ஆயில் இன்டூ சாப் வேல்யூ. இப்போ 2 ஆயில் சூஸ் பண்ணியிருக்கனால 2 ஆயிலுக்குமே இன்டூ சாப் வேல்யூ போட்டு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை டோட்டல் பண்ணி வர ஆன்சர் தான் நமக்கு வந்து 200 கிராம் ஆஃப் ஆயிலை சோப்பாக மாற்றுறதுக்கான வேல்யூ. இப்போது நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா 26.88 கிராம். இந்த கிராம் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் மொத்தத்தையுமே ஆயில் மொத்தத்தையுமே சோப்பாக மாற்றிடும். பட் எனக்கு அது தேவையில்லை. ஏன்னா எனக்கு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஆயில் வந்து சோப்பில் அப்படியே இருக்கணும். அப்போ தான் பேபியோட ஸ்கின் மாய்ஸ்சராக இருக்கும், ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் சூப்பர் ஃபேட் 8% விட போகிறேன். நம்ம கண்டுபிடிச்சிருக்க
காஸ்டிக் சோடாவோட அமௌண்ட்டில் 8% எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடா இன்ட்டு 8/100. சூப்பர் ஃபேட் வந்து 8% விட போகிறனால 8/100 வேல்யூ பார்த்திங்கன்னா 2.15. இந்த 2.15 கிராமை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான். அந்த 2.15 கிராமை மைனஸ் பண்ணால் ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது 24.72. இந்த 24.72 கிராம் தான் வந்து நம்ம காஸ்டிக் சோடா எடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காஸ்டிக் சோடாவை நான் டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வாட்டர் தேவை அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா 6/16 இன்ட்டு அமௌண்ட் ஆஃப் ஆயில். 6/16 நம்மளோட அமௌண்ட் ஆஃப் ஆயில் 200. ஸோ 200 போட்டோன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 75 கிராம். இந்த 75 கிராம் ஆஃப் வாட்டர் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போது ஓட் மீல் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற மொத்த ரெசிப்பியும் பார்க்கலாம். ஆலிவ் ஆயில் 184 கிராம், கேஸ்டர் ஆயில் 16 கிராம், காஸ்டிக் சோடா 26.88 கிராம், வாட்டர் 75 கிராம், ஓட்ஸ் 6 கிராம். இதுதான் நம்ம ஃபைனலாக நமக்கு எடுத்திருக்க ஃபார்முலேஷன். இப்போ வந்து இந்த சோப்பை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போது ஓட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ப்ளெயின் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மில் ஆக்கிக்கலாம். நம்ம என்ன தான் பவுடர் பண்ணாலும் அது கொஞ்சம் வந்து ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். அப்படி ஃபில்ட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்க பவுடர்ஸ் ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிரும். அப்படி நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணாமல் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஸ்க்ரப்பு மாதிரி ஆயிரும். ஸோ பேபி ஸ்கின்க்கு வந்து ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீசன்காண்டி இஃப் இன்கேஸ் நமக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை டேரெக்டாக நம்ம வந்து பேட்டரில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேபிக்கு அப்படின்றனால நம்ம இந்த மாதிரி ஃபைன் பவுடராக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நல்லா கொஞ்சம் பிக் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அது வந்து நல்லா பவுடர் ஃபார்மில் இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணியிருக்கேன், டிஸ்டில்டு வாட்டரும் மெஷர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் டர்பிடாக இருக்கும். நல்லா இதை கூலாக விட்டுறணும். அப்போ தான் வந்து நமக்கு சோப் பேட்டர் வந்து ஹீட் ஆகாது. ஸோ அந்த ரீசனுக்காக இதை கூல் பண்ணுறதுக்கு ஓரமாக வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து ஆயிலோட மிக்ஸ்சர்லாம் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஓட்ஸ் பவுடரையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஆயில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் லை சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணல. லை சொல்யூஷன் ஆறுறதுக்காக ஓரமாக வச்சுருக்கோம். ஸோ இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஓட்ஸ் இதை மாதிரி பண்ண முடியல அப்படின்னா கொலாய்டல் ஓட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அது வந்து ஃபைன் பவுடராக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஓட்ஸ் எல்லாமே ஆயிலில் மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கூல்டவுன் ஆன லையை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். இது ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் தான் நான் பிளெண்ட் பண்ணியிருப்பேன். பிளெண்ட் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம திக் பண்ணோம் அப்படின்னா நம்ம போர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த க்ரீமி டெக்ஸ்சர். இந்த டெக்ஸ்சர்லேயே பார்த்திங்கன்னா என்னால் நான் குட்டி மோல்டு தான் எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து போர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு திக்காகிடுச்சு. நீங்கள் வந்து பெரிய மோல்டில் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன மோல்டில் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா இதுக்கு பிஃபோராக கொஞ்சம் முன்னாடி ஸ்டேட்லேயே வந்து நம்ம எடுத்துடுறது பெட்டர். அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நான் பொறுமையாக இந்த ஷேப்க்கு ஊற்றிட்டு இருந்தேன்னா இது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். அதுக்கப்புறம் ஊற்றவே முடியாத நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதனால் குயிக்காக நான் வந்து எல்லாத்துலேயுமே ஊற்றிக்க போகிறேன். ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், லெவல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக வேகமாக நான் ஊற்றிட போகிறேன். இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும், கண்டிஷ்னிங்காக இருக்கும். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக எல்லாமே ஊற்றி முடிச்சாச்சு.
ஒரு 3 to 7 days ஆகும் இது அன்மோல்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனல் லுக் கிடைக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடியே பேட்டர் எடுத்திருந்தால் இன்னும் ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கும். இன்னொரு விதமாக நீங்கள் ஆயிலும் லையும் ஆட் பண்ணிவிட்டு தின் ட்ரேஸ் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் ஓட்ஸ் பவுடரை வந்து ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். அதுவுமே பண்ணலாம். இப்போ 1 kgக்கான ஃபார்முலேஷன் பார்த்துடலாம். 1 kg பேட்ச்க்கு பார்த்திங்கன்னா 700 கிராம் ஆஃப் ஆயில் எடுக்க போகிறேன். அதில் ஆலிவ் ஆயில் 644 கிராம், அதோட சாப் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை வச்சுட்டு கேஸ்டர் ஆயில் 56 கிராம் ஆட் பண்ண போகிறேன். அதோட சாப் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் 94.1 கிராம். இந்த அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடாலேருந்து நான் 8% மைனஸ் பண்ண போகிறேன். அப்போது 94.1 into 8 divided by 100 ஆன்சர் 7.52. இந்த 7.52 94.1லேருந்து மைனஸ் பண்ணி கிடைக்கிறதா 86.58 கிராம். ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடாவை தான் நான் வந்து 1 kgக்கு வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு 8% ஆஃப் ஆயில் வந்து சோப்லேயே இருக்கும். சரி, இப்போது இந்த லைக் வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கான வாட்டர் பார்த்திங்கன்னா 6 divided by 16 into 700 கிராம். ஸோ இதை நமக்கு மெஷர் பண்ணும்போது கால்குலேட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 262.5 கிராம் வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதோட 1 kg ஃபார்முலேஷன் பார்க்கலாம். ஆலிவ் ஆயில் 644 கிராம், கேஸ்டர் ஆயில் 56 கிராம், காஸ்டிக் சோடா 86.58 கிராம், வாட்டர் 262.5 கிராம், ஓட்ஸ் 21 கிராம். இப்போது இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எந்த ஒரு கிளென்சிங் அதிகமாக இருக்க ஆயிலும் சோப் பேபி சோப்புக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.